வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச டாபிக் தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கும். மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் ஃபார் த இயர் 2025 அப்டேட்டட் ஆன் 15th September 2025. இதில் வந்து என்ன போஸ்ட் இருக்குது, டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட், இது இந்த ஸ்டேட்டஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபார்மசிஸ்ட்டு தான் 630 வேகன்சி எக்ஸாமினேஷன் மெத்தடில் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து கோர்ட் கேஸ் பெண்டிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன், அடுத்து அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆயுர்வேதா, முதல்ல சித்தா, அப்புறம் வந்து யுனானி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் லெக்சரர் கிரேட் 2 யோகா அண்ட் நேச்சுரோபதி, அப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, அப்புறம் வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் வந்து ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேன், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் 2, வெல்டர் கிரேட் 2, ஷார்ட் ஃபால் ஃபார் எஸ்டி கம்யூனல் கேட்டகரி, சீனியர் அனலிஸ்ட், லேப் டெக்னீஷியன் கிரேட் 2 இன் ஃபுட் சேஃப்டி, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி, அசிஸ்டன்ட் சர்ஜன் ஸ்பெஷாலிட்டி, ஆடியோமெட்ரிஷியன், ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன், அடுத்து ஹோமியோபதியில் ஃபார்மசிஸ்ட்டு, அப்புறம் ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட், நிறைய போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்பர் ஆஃப் வேகன்சிஸும் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் டேட் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. திஸ் ஆனுவல் ரெக்ரூட்மெண்ட் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் ஸோ அஸ் டு எனேபிள் தி கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் ஃபார் தி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக யூஸ் ஆகணுங்கிறக்காண்டி சொல்லியிருக்கிறாங்க. தெர் மே பி அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் த வேகன்சிஸ் வந்து கூடுதல் இல்லை குறையலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேகன்சிஸ் வில் பி அனௌன்ஸ்டு இன் த நோட்டிஃபிகேஷன். அது வந்து நம்மளுடைய mrb.government.in வெப்சைட்லேயே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிலபஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஷால் பி அவைலபிள் ஆன் த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட் விச் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு நோட்டிஃபிகேஷன் டில் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஓகே, வெப்சைட்லேயே சிலபஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ளீஸ் விசிட் த எம்ஆர்பி வெப்சைட் ஃபார் அப்டேட்ஸ் ரிகார்டிங் நோட்டிஃபிகேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அஃபிஷியலாக நம்ம வெப்சைட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ அஸ் எ கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங், இல்லை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங், எய்ம்ஸ் ஃபார்மசிஸ்ட், இஎஸ்ஐசி எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக ஒரு காமனான சிலபஸாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் ஆல் தி ஃபார்மா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் ஜிபேட் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். ஜிபேட் குவாலிஃபை ஆனால் எம்ஃபார்ம் படிக்கட்டாலும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.